எம்டி ஸ்டமக்கில் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. நான் காலையில் வந்து இவ்வளவு பழைய சாதம் போட்டு, பழைய சாதம் ஒரு கை சாதம், முந்தின நாள் சாதம் போட்டு 2 டம்ளர் மோர் அடிச்சுட்டு சின்ன வெங்காயம் 4 பீஸ் சாப்பிட்டு தான் வெளியில் போகிறேன் காலையில். எம்டி ஸ்டமக்கில் வெளியில் போதாங்க. ஏசி ரூம்கள் இருந்தால் கூட பாடியை வந்து சுத்தப்படுற 2 விஷயந்தான். ஆக்சிஜன் ஒன்று, தண்ணி 2 தான் பாடி சுத்தமாக ஆரோக்கியத்துக்கு அடிப்படை விஷயம். ஆக்சிஜன் சுவாசிக்க தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் காலையில் எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி உள்ள காற்றை வந்து சுவாசிங்க. வாக்கிங் போக முடியும்னா உட்கார்ந்த இடத்துலையே வந்து மூச்சை ஃபுல்லாக நெஞ்சு நிமித்தி உட்காந்து மூச்சை ஃபுல்லாக உள்வாங்கி, அதாவது இன்னும் இழுக்கணும் இனிமேல் முடியாதுன்னா ஃபுல்லாக ரொம்பிச்சுன்னா அப்படியே 7 செகண்ட் 1 2 3 7 செகண்ட்னா டிரான்சாக்ஷனுக்கு முடிச்சுட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்க. விடுங்க ஃபுல்லாக விட்டாச்சு. 2 செகண்ட் கேப் பழைய ஃபுல்லாக இழுங்க இன்கேல் ஃபுல்லாக இன்கேல் பண்ணுங்க. ஃபுல்லாக ரொம்பியாச்சு. ஹோல்ட் 1 2 3 5 கவுண்ட் பண்ணுங்க. பழைய மெதுவாக விடுங்க. ஃபுல்லாக விடுங்க. இது மாதிரி வெளியே விட கணக்கு வச்சிங்கன்னா 50 கவுண்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் வருது. 15 நிமிஷம் முழுசாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி வெளியே விட்டிங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் வேண்டிய ஆக்சிஜன் பாடிக்கிட்ட வந்தாச்சு. அதை நீங்கள் பண்ணுங்கள். எம்டி ஸ்டமக்கு வெளியே போகாதீங்க. ஏசி ரூம் இருந்தால் வெளியே இருந்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. ரத்தத்தில் இருக்கிற அழுக்கை வெளியேற்றுக்கின்ற ஒரே வேலையை வந்து தண்ணி தான் பண்ணுது. ஸோ தண்ணி குடிங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்த வேலையும் ஆக்சிஜன் பண்ணுது. ஸோ பிராணவாயும் தண்ணி தான் அடிப்படை விஷயம். ஒரு நாளைக்கு 2 தடவை டாய்லெட் போங்க. அது எப்போ கெட்ட பாதை சொல்கிறீங்க. தொப்புளுக்கு கீழே போனால் பாய்சன், தொப்புளுக்கு கீழே போனால் பாய்சன். அது உங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பாய்ஸ் கீழ்ச்சி வந்து டாக்டர் நோண்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியாது. அது 2 தடவை டாய்லெட் போங்க. நாடு 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. நம்ம பெரியவங்க 100 வருஷம் ஆண்டு பல பண்ண தப்பான நாள் கிடையாது. ஸோ நாடு 2க்கு டாய்லெட் போகிறது, வாரம் 2 என்ன பூமத்தி நேரம் இருக்கிறோம், ஆயில் பாத்து எடுக்கணும். நான் இது இன்னைக்கு காலைல விளக்கெண்ணெய் வச்சு குடிச்சிட்டு வந்தேன். நாளைக்கு விட்டு 4 காலையில் விளக்கெண்ணெய் வச்சுப்பேன். இருக்கிற 10 பேரை காப்பாற்றணும்னா ஒரு நாள் விளக்கெண்ணெய் வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாக போச்சுன்னா சூடு பண்ணி சூடு தேய்ச்சுங்க. உடம்புக்கு வந்து ஆலிவ் ஆயில் தேய்ங்க. 25 வயசில் யங்காக இருக்குது. என்ன பெரிய விஷயம்? 75 வயசு யங்காக இருக்கணும்ல. அதுதான கஷ்டம். அது உங்களுக்கு இரவு பல்லு விளக்கிட்டு படுங்க. கண்டதெல்லாம் ரோட்டில் முதிச்சிட்டு போகிறோம். ஷூ போட்டால் ஏர் போட்டு நைட்டு படுக்கும்போது காலை அழுவி படுங்க. புரியுது உங்களுக்கு? நைட் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு படுங்க. இன்னும் ஒரு இட்லி தாங்கும்னா அது முதல்ல ஸ்டாப் பண்ணி நிறுத்திங்க. எவ்வளவு படுத்து பிறண்டாலும் ஆற்றுக்கு மண் பூரா உங்கள் உடம்பு ஒட்ட போல கிடையாது. உங்களுக்கு முன்னாடி சாதிச்சவன் நிறையா இருக்கிறான், உங்கள் பின்னாடி சாதிக்கணும் இருக்கிறான். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம இந்த விங்ஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதோ அவ்வளோ மட்டும் பறந்தால் போகுது. அதுக்கு மேலே பறக்க ஆசைப்படாதீங்க. இப்போ கடுகு மேலே பறக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா காக்காய்க்கு நிறைய வசதி இருக்குது. எங்கே வேணும் திருடித்தீங்களா? கடுகுன்னு தேடிக்க முடியாது. மேலே பறக்குது. உயரம் பறக்கிறது தவிர வசதிகள் கிடையாது. ஹைட்டு கம்மியாக காக்கா பண்ணி எவ்வளோ வசதி. அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை. அதை முழுசாக வளர்க்க பயன்படுத்தி